Hi students, this is Alex here. Example 1. இதில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, in the flower exhibition conducted at Ooty for 4 days, the number of tickets sold on the first, second, third and the fourth days are அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஃப்ளவர் எக்ஸிபிஷனில் 4 நாளைக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து சோல்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்டு ஆன் ஃபர்ஸ்ட் டே. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1,10,010. அதே மாதிரி நம்பர் ஆஃப் tickets sold on second day. So second day வந்து 75,070. அடுத்தது number of tickets sold on third day 25,720. அதுக்கப்புறம் fourth டேக்கு ஸோ நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் சோல்ட் ஆன் ஃபோர்த் டே. ஸோ ஃபோர்த் டேக்கு வந்து 30,636. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 0006 இருக்கு. ஸோ இது 6 வரும். அதுக்கப்புறம் 1 plus 7 8, 8 plus 2 10, 10 plus 3 13. ஸோ இங்கே ஒன்று கேரி பண்ணணும். ஸோ 1 plus 7 8, 8 plus 6 14. ஸோ 4 எழுதி 1 கேரி பண்ணணும். 1 plus 5 6, 6 plus 5 11. ஸோ 1 இங்கே கேரி பண்ணணும். 1 plus 1 2, 2 plus 7 9, 9 plus 2 11, 11 plus 3 14. ஸோ 4 இங்கே 1 வந்துடும், இது 2. ஸோ டோட்டலாக நமக்கு 2,41,436 டிக்கெட்ஸ் வந்து டோட்டலாக சேல் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம டோட்டல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம ட்ரீ டயக்ராமில் போட்டோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கணும். ஒரு சர்க்கிள் எடுத்துட்டு இப்போ இதில் வந்து 4 வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதனால இதுல இருந்து ஒரு 4 லைன் வந்து இது மாதிரி போடணும். ஸோ டே 1, டே 2, டே 3, டே 4. ஸோ இது வந்து ட்ரீ டயக்ராம் அப்படின்னு ஹெட்டிங் போட்டுக்கலாம். அந்த 4 வேல்யூஸையும் இங்கே எழுத போகிறோம். எக்ஸாம்பிள் 2. In 1 year, a paper company had sold 6,25,610 notebooks அப்படி கொடுத்துருக்காங்க. Out of a stock of 7,50,800 notebooks அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ஸ்டாக் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம எழுத போகிறோம். நம்பர் ஆஃப் நோட்புக்ஸ் இன் ஸ்டாக் டோட்டலாக 7,50,800 நோட்புக்ஸ் இருக்கு. இப்போ எத்தனை சோல்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் நோட்புக்ஸ் சோல்டு 6,25,610. அப்போ டோட்டலாக இது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எத்தனை நோட்புக் வந்து லெஃப்ட் அன்சோல்டு கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் notebooks left unsold விற்காம எத்தனை இருக்கு அப்படின்றது கிடைக்கும். ஸோ 0 - 0 0. இங்கே ஒன்று பாரோ பண்ணிட்டா 10, 10ல் 1 போயிடுச்சுன்னா 9. இங்கே பாரோ பண்ணதுக்கப்புறம் 7 இருக்கும், 7ல் 6 போயிடுச்சுன்னா 1. இங்கே பாரோ பண்ணால் 10, 10ல் 5 போயிடுச்சுன்னா 5. இங்கே அதுக்கப்புறம் 4 ஆகிடும், 4ல் 2 போயிடுச்சுன்னா 2 அண்ட் 7ல் 6 போயிடுச்சுன்னா 1. ஸோ 1,25,190 notebooks வந்து left unsold.
இதை நம்ம ட்ரீ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணும்போது நமக்கு ரெண்டு வேல்யூஸ் இருக்கு. ஸோ ஒரு சர்க்கிள் மாதிரி இப்படி எடுத்துக்கணும். ரெண்டு வேல்யூஸ் அப்படின்றனால ரெண்டு லைன் நம்ம போடணும். அண்ட் இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். அதனால நடுவில் வந்து ஒரு மைனஸ் சைன் போடணும். அண்ட் இந்த இடத்துல எந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் வருமோ அதை எழுதணும். 7,50,800. இங்கே எது சப்ட்ராக்ட் பண்ண போகிறோமோ அதை செகண்ட் எழுதணும். 6,25,610. அடுத்தது எக்ஸாம்பிள் 3 பாருங்க. வாணி அண்ட் கலா அலாங் வித் 3 other friends அப்படின்னு கொடுத்துருக்காங்க. went to a buttermilk shop. the cost of one buttermilk வந்து ₹6. இப்போ 9 more friends joined them அப்படின்னா எவ்வளோ மணி வந்து அவங்க பே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வாணி கலா 2 பேர் இருக்காங்க. 3 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு பட்டர்மில்க் ஷாப்புக்கு போகிறாங்க. அதுக்கப்புறம் 9 more ஃப்ரெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஒரு பட்டர்மில்கோட காஸ்ட் வந்து ₹6 இருக்கும்போது டோட்டலாக இவங்க எவ்வளோ பே பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதில் வந்து வாணி வந்து சைடு நம்ம வந்து ₹84 பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, கலா சைடு they had to pay ₹15. இப்போ யார் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாணி கலா அண்ட் 3 ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாணி ஒரு பர்சன், இதில் வாணி கலா அதோட சேர்த்து 3 other friends அப்படின்னும் போது நமக்கு வந்து டோட்டலாக எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. ஸோ டோட்டல் ஈக்குவல் டு இப்போ 5 பேர் இருக்காங்க. இப்போ 9 more friends ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 more friends வந்து ஜாயின்டு. அப்போ மறுபடியும் இப்போ என்ன ஆகும்னா டோட்டல் வந்து ஆல்ரெடி 5 இருந்துச்சு, அதோட 9 சேர்த்தா 14 வந்துடும். இப்போ காஸ்ட் ஆஃப் ஒன் பட்டர் மில்க் வந்து ₹6 இல்லையா? ஸோ காஸ்ட் ஆஃப் ஒன் பட்டர் மில்க் ஈக்குவல் டு 6. இப்போ டோட்டல் காஸ்ட் அப்படின்னும் போது 5 + 9 டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, அவங்களோட இன்டூ 6 அப்படின்னு நம்ம போடணும். இதுதான் டோட்டல் காஸ்ட். இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணும்போது முதல்ல பிராக்கெட் உள்ள இருக்கிறத கால்குலேட் பண்ணுவோம். 9 + 5 வந்து 14 இன்டூ 6 அப்படின்னு போடணும். இப்போ 6 4s are 24, இங்கே 2 வந்துடும். 6 1s are 6 + 2 வந்து 8. ஸோ ₹84 வந்து பே பண்ணணும். ஸோ வாணி said they had to pay ₹84. அப்போ வாணி இஸ் கரெக்ட். ஸோ யார் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க? வாணி இஸ் கரெக்ட். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஒரு ட்ரீ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ட்ரீ டயக்ராம் பாருங்க. இந்த ட்ரீ டயக்ராம்ல நம்ம முதல்ல வந்து இந்த 5 + 9 இருக்கு இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த சர்க்கிளை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். 2 வேல்யூ ஆட் பண்ணுறோம். அப்போ 2 வேல்யூக்கு இப்படி 2 லைன் போட்டுட்டு ஆட் பண்ணுறனால இங்கே ப்ளஸ் போடணும். அண்ட் அந்த 2 வேல்யூ வந்து 5 and 9 இங்கே வந்துடும். இதுக்கு அடுத்தது இது வர்ற இந்த வேல்யூவை நம்ம 6ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இதுக்கு மேலே இன்னொரு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இந்த வேல்யூவையும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னொரு வேல்யூவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ நமக்கு இங்கே வந்துடும். இன்னொரு வேல்யூன்றது 6, அந்த 6 இங்கே எழுதணும். இந்த 2 வேல்யூ மல்டிப்ளை பண்ணுறதுனால இங்கே இன்டூ சிம்பிள் போடணும். ஸோ இதான் வந்து இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ட்ரீ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத. அடுத்தது எக்ஸாம்பிள் 4 பாருங்க. இஃப் a ration shop has distributed 1 lakh kg of rice to 5,000 families. அப்போ குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் கிவன் டு ஈச் ஃபேமிலி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை டிவைட் பண்ணால் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம டைரக்டாக குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் கிவன் டு ஈச் ஃபேமிலி அப்படின்னும் போது total kilogram distributed divided by the total number of families.
ஸோ எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கு அப்படின்றத இங்கே நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக முதல்ல நமக்கு 1 lakh kg ஆஃப் ரைஸ் இருக்கு இல்லையா, அதை ஹோல் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து 5000. ஸோ இந்த 3 ஜீரோவை கேன்சல் பண்ணிடுங்க. 100 டிவைடட் பை 5 இருக்கு. ஸோ நம்ம 5 எல்லாம் டிவைட் பண்ணால் 2 டைம் 10 வந்துடும். எக்ஸ்ட்ரா ஒரு ஜீரோ இருக்கு. அப்போ இந்த இடத்துல வந்து ஜீரோ போட்டுக்கலாம். ஸோ 20 kg. ஸோ 20 kg வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இதை நம்ம ட்ரீ டயக்ராம்ல ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ ட்ரீ டயக்ராம் அப்படின்றது இந்த கேல்குலேஷனை எப்படி நம்ம வந்து டயக்ராமாக நம்ம ஷோ பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கணும். நம்ம 2 வேல்யூ யூஸ் பண்ணுறோம். அதனால நம்ம வந்து ஒரு 2 லைன் வந்து இப்படி எடுத்துக்க போகிறோம். அண்ட் இந்த 2 வேல்யூ என்ன அப்படின்னா, ஒன்று வந்து 1 lakh kg இருக்கு, இன்னொன்று இங்கே 5000 ஃபேமிலிஸ் இருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அதனால இந்த இடத்துல டிவிஷன் சிம்பிள் நம்ம போடணும். ஸோ இதுதான் வந்து ட்ரீ டயக்ராம். அடுத்தது எக்ஸாம்பிள் 5, கன்வெர்ட் இன்டு எ ட்ரீ டயக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷன் நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளஸ் இருக்கு இல்லையா. ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ப்ளஸ் போட்டுக்கணும். நம்ம 2 எக்ஸ்பிரஷனையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன், இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ அதனால நம்ம 2 லைன் இந்த மாதிரி எடுத்துப்போம். ஸோ 2 லைன் இப்படி எடுத்துக்கிட்டோமா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் வந்து 9 into 5 அப்படின்றத நம்ம போட போகிறோம். அப்போ இந்த இடத்துல மறுபடியும் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம் 2 நம்பரை. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம 2 லைன் போடணும். 2 லைன் போட்டுட்டு இந்த நம்பர்ஸை இங்கே எழுதணும். ஸோ இங்கே 9 and 5 இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதனால இன்ட்டு போடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் 10 into 12 அப்படின்னு போட போகிறோம். ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இந்த 2 நம்பருக்காக நம்ம 2 லைன் நம்ம இப்படி எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த 2 நம்பர் வந்து 10 and 12 இல்லையா. ஸோ 10 ஒரு லைன்லையும் 12 இன்னொரு லைன்லையும் போடணும். இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த கிவன் எக்ஸ்பிரஷனை வந்து ஒரு ட்ரீ டயக்ராமாக கன்வெர்ட் பண்ணி இப்போ வச்சிருக்கோம். ஸோ இதை எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத ட்ரீ டயக்ராம்ல இருந்தும் பார்க்கலாம். நம்ம 9 into 5 அப்படின்னு பண்ணணும். இங்கே ஒரு ரிசல்ட் வரும். அப்புறம் 10 into 12 வந்தால் இங்கே நடுவில் ஒரு ரிசல்ட் வரும். அது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷனை ஒரு ட்ரீ டயக்ராமாக மாற்றிருக்கோம். எக்ஸாம்பிள் 6, கன்வெர்ட் இன்டு எ ட்ரீ டயக்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, இங்கே ஒரு டேர்ம் இருக்கு, இங்கே ஒரு டேர்ம் இருக்கு, நடுவில் மைனஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் எடுத்துக்கணும். அண்ட் இதில் 2 லைன் நம்ம இப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த 2 எக்ஸ்பிரஷனையும் சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். அதனால நடுவில் வந்து மைனஸ் சைன் போடணும். இப்போ அடுத்து வந்து ஒரு சர்க்கிள் இப்படி எடுத்து இந்த சைடு வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம் 2 நம்பரை. ஸோ நம்ம 2 லைன் இப்படி போட்டுட்டு நம்ம அந்த 2 நம்பரை வந்து இங்கே 10 and 9 அப்படின்னு எழுதிட்டு மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணும். ஏன்னா நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். இந்த பக்கம் நமக்கு மறுபடியும் 2 எக்ஸ்பிரஷன் இருக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இங்க ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த சர்க்கிள்ல வந்து இதுவே வந்து நமக்கு 2ஆ பிரிக்கணும். ஸோ இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனே வந்து ஒரு இதில் 2 மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அதுக்கப்புறம் ஆட் பண்ண போறோம். ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல இருந்து ஒரு 2 லைன் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இங்க நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த நடுவில் வந்து பிளஸ் பண்ண போறோம். ஸோ இங்க பிளஸ் போட்டுட்டு இந்த பக்கம் தனியா ஒரு நம்பர் இருக்கு. ஸோ அதனால 3 அப்படின்ற நம்பரை வந்து நம்ம இங்க தனியா எழுதிடலாம். ஏன்னா இங்க வேற எதுவுமே நம்ம அடிஷனோ மல்டிபிளோ எதுவுமே பண்ணல. இங்க வந்து நம்ம 8 into 2 பண்ண போறோம். அப்போ வந்து இந்த இடத்துல மறுபடியும் தனியா ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அண்ட் இதுல 2 லைன் நம்ம இப்படி போடணும். 2 லைன் போட்டுட்டு ஒரு இதுல 8, இன்னொரு இதுல 2 நம்ம இதை என்ன பண்ண போறோம், மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இங்க 8 2 மல்டிப்ளை பண்ணி வர்ற ரிசல்ட்டை இங்க 3யோட ஆட் பண்ண போறோம். அதுதான் இந்த ஹோல் மீனிங் 8 into 2 plus 3 அப்படின்றது. ஸோ கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை ட்ரீ டயக்ராமா நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் 7 பாருங்க, கன்வெர்ட் இன்டு எ ட்ரீ டயக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த நடுவில் ஒரு மைனஸ் சைன் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் எடுத்து 2 எக்ஸ்பிரஷனுக்கு 2 லைன் இந்த மாதிரி போட்டுறணும். அதை வந்து நம்ம மைனஸ் பண்ண போறோம். அதனால நடுவில் ஒரு மைனஸ் சைன் போடணும். இப்போ இங்கேயே மறுபடியும் 8 தனியா இருக்கு, 5 into 2 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நடுவில் பார்த்தீங்களா இங்க வந்து நமக்கு பிளஸ் இருக்கு.
இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சர்க்கிள் நம்ம போட்டுட்டு நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து ப்ளஸ் அப்படின்னு எடுத்துக்க போகிறேன். அண்ட் ஒரு சைடு 8 இருக்கு. ஸோ ஒரு சைடு 8 இருக்கிறனால நான் 8 வந்து ஆஸ் இட் இஸ் சும்மா அப்படியே நம்பரை மட்டும் இங்கே போட்டுடலாம். பட் இன்னொரு சைடு நமக்கு 5 இன்ட்டு 2 இருக்கு. ஸோ அது 5 இன்ட்டு 2ன்றதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று வரைஞ்சி நம்ம அந்த நம்பரை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுட்டு அந்த ரெண்டு நம்பர் என்ன அப்படின்றத நம்ம இந்த சர்க்கிளில் இப்படி தனித்தனியாக போட போகிறோம். ஸோ இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ பார்த்தீங்களா 5 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா இங்கே ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ 8 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ட்ரீ டயக்ராமாக போட்டுருக்கோம். இதே மாதிரி இப்போ இந்த பக்கம் பாருங்க, நமக்கு நடுவில் என்ன சிம்பிள் இருக்கு, ப்ளஸ் இருக்கு. அப்போ நம்ம வந்து ப்ளஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கணும். இந்த சர்க்கிளை எடுத்து நடுவில் ப்ளஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இதுலேருந்து நமக்கு 2 லைன் வந்து பிரியணும். ஸோ 2 லைன் வந்து ஒரு லைன் இப்படி, இன்னொரு லைன் இப்படி போட்டுக்கலாம். லாஸ்ட்ல வந்து 5 மட்டும் தனியாக இருக்கு. அப்போ 5 தனியாக இங்கே போட்டுடலாம். மறுபடியும் இந்த 2 இன்ட்டு 3 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு வந்து தனியாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இதை மறுபடியும் நம்ம 2ஆ இப்படி பிரிக்கணும். ஸோ இப்படி 2ஆ இப்படி பிரிச்சோம்னா, ஸோ எனக்கு கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணும். ஸோ இங்கே நம்ம மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டுடலாம். அது என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறோமோ அதை இங்கே எழுதணும். 2வும் 3யும். எக்ஸாம்பிள் 8. இதில் வந்து கன்வெர்ட் இன்டு ட்ரீ டயக்ராம் சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனில் இங்கே தனியாக இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, இங்கே தனியாக ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, நடுவில் வந்து ஒரு ப்ளஸ் சைன் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இந்த 2 எக்ஸ்பிரஷனுக்காக நம்ம 2 லைன் இந்த மாதிரி போட்டுட்டு நடுவில் வந்து நம்ம ப்ளஸ் சைன் நம்ம போடணும். இப்போ இந்த நடுவில் இருக்க எக்ஸ்பிரஷனே பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக இருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு சர்க்கிள் இப்படி எடுத்துக்கோங்க, இங்கே ஒரு சர்க்கிள் நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அண்ட் இதுவே 2 பார்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது வந்து இப்படி 2 லைன் வரணும், இங்கே 2 பார்ட் இருக்கு. ஸோ இங்கே வந்து இப்படி 2 லைன் வரணும். இப்போ இதுல இந்த எக்ஸ்பிரஷன்ல நடுவில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சைன் இருக்கு. ஸோ நம்ம 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கோங்க. ஒரு சைடு நம்பர் 8 மட்டும் தான் இருக்கு. ஸோ 8 போட்டாச்சு. பட் இன்னொரு சைடு 9 மைனஸ் 4 அப்படின்னு இருக்கு. அப்போ அது வந்து ஒரு தனியா ஒரு சர்க்கிள் போட்டு அதை வந்து 2 நம்பர் இருக்கு, அந்த 2 நம்பரையும் நம்ம சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். அதனால அந்த நம்பர் 9 and 4 அப்படின்னு போட்டுட்டு இங்க மைனஸ் சைன் போடணும். அதுக்கு அடுத்தது இந்த பக்கம் வந்து நடுவில் வந்து நமக்கு என்ன இருக்கு, இன்டு சைன் இருக்கு. ஸோ இன்டு போட்டாச்சு. எண்டில் வந்து 3 இருக்கு. ஸோ 3 as it is போட்டாச்சு. இப்போ இந்த 8 + 2 இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தனியாக நம்ம இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இதுக்கு தனியாக நம்ம 2 லைன் நம்ம இப்படி எடுத்துக்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 8ம் 2வையும் ஆட் பண்ண போறோம். அதனால இங்கே ப்ளஸ் அப்படின்னு போடணும். ஸோ கொடுத்த இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ட்ரீ டயக்ராமா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். எக்ஸாம்பிள் 9 பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் இன்டு எ ட்ரீ டயக்ராம் சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்க. இது எல்லாமே ஃபுல் பிராக்கெட்ல ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. டிவிஷன் போட்டுட்டு இது வந்து ஒரு செட் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சர்க்கிள் நம்ம போட்டுட்டு 2 எக்ஸ்பிரஷனை நம்ம டிவைட் பண்ண போறோம். ஸோ டிவிஷன் சிம்பிள் போட்டுட்டு அந்த 2 எக்ஸ்பிரஷனுக்காக நம்ம 2 லைன் வந்து இந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம். இப்போ லெஃப்ட் சைடு வந்து ஈஸி. ஆக்சுவலா 8 இன்ட்டு 4 + 2 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல லெஃப்ட் சைடை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸ்பிரஷனோட நடுவில் வந்து இன்ட்டு சிம்பிள் இருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். 8ஐ மல்டிப்ளை பண்ண போறோம் இந்த 4 + 2ஓட. அப்போ நமக்கு 2 எக்ஸ்பிரஷன் இருக்கிறனால நம்ம வந்து 2 லைன் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ 2 லைன் எடுத்துக்கிட்டோமா? அதில் ஒரு சைடு வந்து 8 தான் இருக்கு. ஸோ அந்த வேல்யூ நம்ம 8 அப்படின்னு நம்ம இங்கே போட்டுக்கலாம். பட் இன்னொரு சைடு 4 + 2 இருக்கு. ஸோ நம்ம வந்து அடிஷன் பண்ண போறோம். அதனால ப்ளஸ் சிம்பிள் போட்டாச்சு. 2 நம்பர் அடிஷன் பண்ண போறோம். ஸோ 2 பிரான்ச் இப்படி ஓப்பன் பண்ணி 4 and 2 அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த பெரிய எக்ஸ்பிரஷன், ஆக்சுவலா இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. நடுவில் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இதை இன்னும் கொஞ்சம் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போதான் வந்து நம்ம கிளியரா வரைய முடியும். ஸோ நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டாச்சு.
இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஸோ இதில் வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். நடுவில் மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டாச்சு. இப்போ லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்காக 2 எக்ஸ்பிரஷனுக்கு இப்படி லைன் போட்டாச்சு. இப்போ இதில் இந்த எக்ஸ்பிரஷனில் மட்டும் பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இங்கே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ப்ளஸ் போட்டிருக்கோம். எதெல்லாம் ப்ளஸ் பண்ண போகிறோம்? 10 × 5ம் ப்ளஸ் 6ம் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அது வந்து மறுபடியும் 2 எக்ஸ்பிரஷனாக இங்கே பிரியுது. ஒரு இதில் வெறும் 6 மட்டும்தான் இருக்கு. ஸோ இங்கே 6 போட்டாச்சு. இன்னொரு இதில் 10 × 5 இருக்கு. அப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? ஸோ இன்டூன்னு போட்டுட்டு அந்த 2 நம்பருக்காக 2 பிரான்ச் இப்படி ஓப்பன் பண்ணி ஒரு நம்பர் 10 இன்னொரு நம்பர் 5. இப்போ பாருங்க 10 × 5 பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த வேல்யூ ப்ளஸ் 6 பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு 5 + 6 - 2 இருக்கு இல்லையா? இது நடுவில் என்ன இருக்கு? பிளஸ் இருக்கு. அப்போ மறுபடியும் இந்த இடத்துல வந்து ஒரு பிளஸ் எடுத்துக்கணும். இப்போ இது 2ஆ பிரியுது. இது 2ஆ பிரியும் போது இங்க ஒரு பிரான்ச் எடுத்துக்கிறோம், இங்க இன்னொரு பிரான்ச் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பிரான்ச்ல வந்து 5 இருக்கு. பட் அதர் சைடு 6 - 2 இருக்கு இல்லையா? ஸோ 2 நம்பர் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ சப்ட்ராக்ஷனுக்காக இப்படி ஒரு சர்க்கிள் போட்டுட்டு சப்ட்ராக்ஷனுக்காக மைனஸ் சைன் போட்டுட்டு அதை நம்ம 2 பிரான்ச்சா பிரிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இதுல 6 இன்னொரு இதுல 2 வரும். இப்போ பாருங்க 6 - 2 பண்ணுவோம். அது வந்து 5ஓட பிளஸ் பண்ணுவோம். ஸோ இங்க ஒரு ஆன்சர் வரும். அதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ டோட்டலா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு வேல்யூ வரும். அது டிவிஷன் வித் ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பண்ண போறோம். ஸோ கொடுத்துருக்க இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம ட்ரீ டயக்ராமா கன்வெர்ட் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள் 10 பாருங்க. கன்வெர்ட் இன்டு எ ட்ரீ டயக்ராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஃபுல்லாவே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். இந்த சைடு நம்பர் மட்டும் தனியா இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் வந்து கனெக்டட் வித் பிளஸ். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் சைடு வந்து ரொம்ப ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இதை 2 பிரான்ச்சா இப்படி ஓப்பன் பண்ணணும். 2 பிரான்ச்சா இப்படி ஓப்பன் பண்ணியாச்சு. ஒரு சைடு வந்து 20 இருக்கு, இன்னொரு சைடு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதை எடுத்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இங்கே பிளஸ் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஃபுல்லா வந்து ஒரு பிராக்கெட்ல இருக்கு. அதுக்கப்புறம் 8 × 2 இருக்கு. அதை வந்து நம்ம பிளஸ் பண்றோம். அப்ப 2 எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம பிளஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு சர்க்கிள் எடுத்து பிளஸ் பண்றனால பிளஸ் சிம்பிள் போடணும். இது 2 பிரான்ச்சா நம்ம பிரிக்கணும். ஸோ 2 பிரான்ச்சா இப்படி பிரிக்கும் போது ஒரு சைடு வந்து 8 × 2 இருக்கு. நடுவில் மல்டிப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இதை மல்டிப்ளை பண்ண போறோம். எந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண போறோம்? 8 and 2. ஸோ ஒரு இதுல 8 ஒரு இதுல 2 அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பிராக்கெட்டுக்குள்ள நமக்கு வந்து 6 × 3 தனி பிராக்கெட் -10 அப்புறம் டிவைடட் பை 5. இதுல நம்ம இந்த டிவிஷனை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணுவோம். அண்ட் 6 × 3 இருக்கு. அந்த 2 ரிசல்ட்டையும் நம்ம இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு, மைனஸ் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் எடுத்தாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்? 2 ரிசல்ட் வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ அதனால இங்க மைனஸ் போட்டாச்சு. ஸோ இதை நம்ம 2 பிரான்ச்சா நம்ம பிரிக்கணும். ஸோ ஒரு பிரான்ச் இங்க இருக்கு, இன்னொரு பிரான்ச் இங்க இருக்கு. ஒரு சைடு வந்து 6 × 3 இருக்கு. ஸோ இங்க ஒரு சர்க்கிள் போட்டுட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ண போறோம். எந்த 2 நம்பரை? 6 and 3. அப்போ ஒரு இதுல 6 ஒரு இதுல 3. ஸோ 6ம் 3 இங்க வந்துடும். இப்போ அடுத்தது இங்க 10 டிவைடட் பை 5 இருக்கு. ஸோ நம்ம வந்து டிவிஷன் பண்ண போறோம். அதனால டிவிஷன் சிம்பிள் போடணும். எந்த 2 நம்பரை டிவிஷன் பண்ண போறோம்? 10 டிவைடட் பை 5. அதனால இந்த இடத்துல 10 இந்த இடத்துல 5. ஸோ டோட்டலா கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷனை நம்ம ட்ரீ டயக்ராமா கன்வெர்ட் பண்ணிட்டோம். எக்ஸாம்பிள் 11 பாருங்க. கன்வெர்ட் த ட்ரீ டயக்ராம் இன்டு நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரீ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க மைனஸ் சைன் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு மைனஸ் சைன் போட்டுக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு நம்பர் மட்டும் இருக்கு.
ஸோ 15 போட்டாச்சு. இந்த பக்கம் இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன், அதாவது பிளஸ் பண்ணணும் இந்த ரெண்டு நம்பரையும். ஸோ இங்கே ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 6 + 9 அப்படின்னு போடணும். ஸோ இந்த ட்ரீ டயக்ராமை நம்ம வந்து நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷனாக மாற்றிருக்கோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 12. Convert the tree diagram into a numerical expression. இப்போ இந்த ட்ரீ டயக்ராம்ல நமக்கு பிளஸ் இருக்கு. அப்போ நடுவில் ஒரு பிளஸ் போட்டுட்டு இந்த பக்கம் 10 மட்டும்தான் இருக்கு. ஸோ வேல்யூ அப்படியே எழுதிட்டு இந்த சைடு இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 × 9 அப்படின்றத நம்ம தனியாக பிராக்கெட்ல போடணும். ஸோ இந்த ட்ரீ டயக்ராமை நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷனாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 13. Convert the tree diagram into a numerical expression. இப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் இருக்கு இல்லையா? ஸோ நடுவில் ஒரு ப்ளஸ் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 10 and 6 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் 10 × 6 அப்படின்னு எடுத்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடில் 6 டிவிஷன் 2 அப்படின்னு வரணும். ஸோ 6 ÷ 2. அடுத்தது எக்ஸாம்பிள் 14. Convert the tree diagram into a numerical expression. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ப்ளஸ் இருக்கு, அதாவது ஸ்டார்டிங்கில். அப்போ நம்ம ப்ளஸ் போட்டுட்டு இந்த பக்கம் வந்து 7 × இதோட அடிஷன். ஸோ அப்போ நம்ம இது எப்படி எழுதணும் அப்படின்னா, ஒரு சைடு 7 இருக்கு இன்டூ பிராக்கெட் ஓப்பன் பண்ணி 9 + 2 அப்படின்ற எக்ஸ்பிரஷன் இருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம மொத்தமாக ஒரு தனி பிராக்கெட் கூட நம்ம போட்டுக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 6 - 3 தனி பிராக்கெட் போட்டுட்டு இதை டிவிஷன் 3 அப்படின்னு போடணும். இதை நம்ம தனி பிராக்கெட்ல எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளஸ் போட்டோம், இங்கே மேலே இருக்கிறத நடுவில் இப்படி ப்ளஸ் போட்டோம். இந்த பக்கம் இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். 7 தனியாக இருக்கு, இது 9 + 2 ஆட் பண்ணணும். அதே மாதிரி இங்கே இது ஒரு எக்ஸ்பிரஷன், இது ஒரு எக்ஸ்பிரஷன். ஸோ நம்ம இந்த எக்ஸ்பிரஷனை டிவைடட் பை 3ன்னு போடணும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து 6 - 3 இங்கே 6 and 3 சப்ராக்ட் பண்ணி எழுதணும். அதை வந்து நம்ம டிவைட் பை 3ன்னு போடணும். ஸோ அந்த டயக்ராம் வச்சு நம்ம அப்படியே வந்து நியூமெரிக்கல் எக்ஸ்பிரஷனை எழுதியிருக்கோம். எக்ஸாம்பிள் 15. Convert 5a into tree diagram அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5a அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து 5 × a அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து ட்ரீ டயக்ராம் போடும்போது ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். இதில் வந்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ இன்டூ சைன் போட்டாச்சு. இந்த சைடும் இந்த சைடும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வந்து 5 இருக்குது, இன்னொரு சைடு a இருக்குது. ஸோ இது ஒரு வேளை வந்து இந்த ட்ரீ டயக்ராம் போடலாம். நம்ம இன்னொரு விதமாக எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த 5a அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா a + a + a + a + a 5 டைம் வந்து நமக்கு a வந்து இப்படி ஆட் ஆயிருக்கு. ஸோ நம்ம முதல்ல ஒரு சர்க்கிள் போட்டுட்டு நம்ம இந்த +a எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுட்டு இந்த சைடு ஒரு a எடுத்துக்கலாம். அப்போ இந்த சைடு வந்து என்ன ஆகும், மீதி 4a இருக்கு இல்லையா? அப்போ அதை மறுபடியும் நம்ம வந்து இங்கே மறுபடியும் ஒரு ப்ளஸ் போட்டுட்டு இதை ரெண்டாக பிரித்து ஒரு சைடு வந்து நம்ம a எடுத்துக்க போகிறோம். அண்ட் இன்னொரு சைடு மறுபடியும் இதே மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு அது 5a வர்ற அளவுக்கு நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். ப்ளஸ் போட்டாச்சு, மறுபடியும் வந்து இதை ரெண்டாக பிரிக்கணும். ஸோ ரெண்டாக பிரிக்கும் போது இந்த இடத்துல a வந்துடும். அண்ட் அகைன் இந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இங்கே ஒரு ப்ளஸ் இருக்கும். இதை மறுபடியும் நம்ம ரெண்டாக பிரிக்கணும். ஸோ ரெண்டாக பிரிக்கும்போது இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே a வந்துடும் அண்ட் இங்கே a வந்துடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த a ஆட் பண்ணால் இங்கே 2a வரும். ஸோ இந்த ரெண்டு ஏவும் ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல 2a வரும். அப்புறம் 2aவையும் இந்த ஏவையும் ஆட் பண்ணால் இங்கே 3a வரும். 3aவையும் இதையும் ஆட் பண்ணால் இங்கே 4a வரும். 4a + a ஆட் பண்ணால் இங்கே 5a வந்துடும். ஸோ இது வந்து நம்ம ட்ரீ டயக்ராமாக இப்படி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து இன்னொரு வேல போடலாம்.
இதே நம்ம வேற மாதிரியும் கூட போடலாம். ஸோ புக்ல வந்து இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம எக்ஸாம்பிள் சம்ல இருக்கிறனால நம்மளும் இந்த ரெண்டு ஆப்ஷனை போட்டிருக்கோம். எக்ஸாம்பிள் 16. இதுல 3a plus b அப்படின்ற ஒரு எக்ஸ்பிரஷனை நம்ம டயக்ராம் ட்ரீ டயக்ராமா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இப்போ 3a plus b இருக்கு இல்லையா? ஸோ 3a plus b அப்படின்றது ஆக்சுவலா 3 into a அதுக்கப்புறம் பிளஸ் பி. இப்போ நடுவில் பிளஸ் இருக்கிறனால நம்மளோட ட்ரீ டயக்ராம்ல ஃபர்ஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டுட்டு இங்கே பிளஸ் போடணும். அண்ட் ரெண்டு சைடு இப்படி ஒரு லைன் போட்டுட்டு ஒரு சைடு வெறும் பி இருக்கு. பட் இன்னொரு சைடு 3யும் ஏவும் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அது மல்டிப்ளிகேஷன் அப்படின்றனால இங்கே இன்ட்டு போடணும். அண்ட் இதில் ரெண்டு லைன், எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம்? ஒன்று 3, இன்னொன்று ஏ. Example 17. 6 times a and 7 less. இதை வந்து convert into a tree diagram அப்படி கொடுத்துருக்காங்க. So 6 times a அப்படின்னா 6a and less 7னா minus 7. இதை வந்து நம்ம tree diagram convert பண்ண போறோம். ஸோ நம்ம வந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கணும். நம்ம இங்கே சப்ட்ராக்ஷன் பண்றதுனால மைனஸ் சைன் போடணும். அண்ட் ஒரு சைடு வந்து நமக்கு 6a இருக்கு. ஸோ இன்னொரு சைடு நம்பர் இருக்கு. ஸோ அந்த நம்பர் மட்டும் தனியாக நம்ம இங்கே 7 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ 6a அப்படின்றது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 into a minus 7. அப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் போடணும். நம்ம இங்கே மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளிகேஷனுக்கு இன்டூ சைன் போட்டாச்சு. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஒன்று 6, இன்னொன்று a. ஸோ இந்த இடத்துல வந்து 6a அப்படின்னு போட்டாச்சு. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது 6 into aன்னு போடுவோம். அப்புறம் இங்கே மேலே மைனஸ் சைன் இருக்கு. ஸோ 6a minus 7 அப்படின்னு வரும். ஸோ கொடுத்துருக்க இந்த 6 times a and 7 less அப்படின்றத நம்ம எக்ஸ்பிரஷனா எழுதி நம்ம ட்ரீ டயக்ராமா கன்வெர்ட் பண்ணியாச்சு. எக்ஸாம்பிள் 18. Convert the tree diagram into an algebraic expression அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ட்ரீ டயக்ராம்ல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா டிவிஷன் இருக்கு. அப்போ நம்ம ரெண்டு நம்பரை டிவைட் பண்ண போறோம். ஸோ டிவிஷன் சைனை ஃபர்ஸ்ட் போட்டுட்டு இந்த பக்கம் 8 and b நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 8 into b இதை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம். அதர் சைடு வந்து வெறும் ஒரே ஒரு நம்பர் மட்டும் 6 இருக்கு. அப்போ இது டோட்டலா 8b divided by 6 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ட்ரீ டயக்ராமை அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனா மாத்தியாச்சு. எக்ஸாம்பிள் 19. Convert the tree diagram into an algebraic expression. ஸோ இப்போ நம்மளோட ட்ரீ டயக்ராம்ல இங்க ஸ்டார்டிங்ல ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அப்போ நம்ம ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போட்டாச்சு. இந்த பக்கம் ஒரு அடிஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ அதை வந்து 7 plus t அப்படின்னு சொல்லி பிராக்கெட்ல போடணும். அண்ட் இன்னொரு சைடு வந்து வெறும் 5 மட்டும் இருக்கு. ஸோ இதுதான் தேவையான அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். எக்ஸாம்பிள் 20. Verify whether given trees are equal or not. இப்போ நமக்கு வந்து இந்த ட்ரீ டயக்ராம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மேல ஒரு பிளஸ் இருக்கா? பிளஸ் நடுவில் போட்டாச்சு. இப்போ நம்ம ரெண்டு டேர்ம் பிளஸ் பண்ண போறோம். ஒரு சைடு a plus b இருக்கு. அப்போ பிராக்கெட்ல நம்ம a plus b அப்படின்னு போட்டுறோம். இன்னொரு சைடு c இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட்டுக்கு எழுதியாச்சு. இப்போ செகண்டுக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிளஸ் இருக்கு. லெஃப்ட் சைடு வந்து a மட்டும்தான் இருக்கு. ஆனால் ரைட் சைடு இந்த பியும் சியும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ பிராக்கெட்ல b plus c அப்படின்னு போட்டாச்சு. ஸோ ரெண்டுத்துக்குமே நம்ம தனித்தனியா ட்ரீ டயக்ராம் போட்டாச்சு. சாரி, ட்ரீ டயக்ராம் வந்து எக்ஸ்பிரஷன் எழுதியாச்சு. இது ரெண்டு ஈக்குவலான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலா நம்ம a plus b ஆட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டை c யோட ஆட் பண்றதும் b plus c ஆட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட்டை a வோட ஆட் பண்றதும் சேமா தான் இருக்கும். ஸோ எஸ் தே ஆர் ஈக்குவல்.